பாத்திரம் அந்த பக்கமா போயிட்டு இருந்தீங்க அஞ்சனா சார் இதுதான் கல்யாணத்துல ஒரு கேரக்டர் சூப்பர். தேங்க்யூ சார். என்ன நல்லா இருக்கீங்களா? உங்களை வந்து மருது முத்துசெல்வியோட முதராத்திரிக்கு வர வைக்கிறோம். அதாவது வழக்கமா மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் நடத்துவாங்க, நாங்க முதராத்திரி நடத்துறோம். இதுல வந்து முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ராஜாக்கு தான். சம்பந்தமே இல்லாத பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு புது படம், ஒரு புது டெபியூ ஆர்டிஸ்ட், புது டெபியூ டைரக்டர். நான் எப்படி பாக்குறேன்னா, சாருக்கு பீஸா வந்த மாதிரி, அப்புறம் சூதகவம் வந்த மாதிரி, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் வெளியில வரப்ப அதுல இருந்து ஒரு வேவ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், புது ஆக்டர்ஸ், புது நடிகர்கள் நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி எங்க படத்துல வந்து நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. பேர் தெரிஞ்ச நிறைய பேர், அனிஷ்மா, சேத்தன் சார், வெங்கடேஷ் சார், பக் சார்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. பேர் தெரிய போற, பேர் ரெகக்னிஷன் நிறைய வாங்க போற நிறைய ஆக்டர்ஸ் இப்போ அந்த மாதிரி சுமித்ரா, வர்ஷினி, தீபிகா, அப்புறம் கார்த்தி, நரேன்மணி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இது இது பாசிபிளா ஆக்குறதுக்கான ஒரு அடித்தளம் போட்ட மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் கேட்டேன், கொஞ்சம் கடைசியா பேச வைங்க, முதலையே ஏற்றி விட்டீங்கன்னா கடகடை நடுங்க ஆரம்பிச்சிரும்னு சொன்னேன். ஏற்றி விட்டாங்க, பரவாயில்ல. ஸோ நிறைய பேசணும்னு வந்தேன். திடீர்னு கேமராலாம் பார்த்தோன்னு எனக்கு பேச வரல. ஸோ இதோட பெரிய சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் வந்து கதாநாயகன் ரிஷிகாந்த் தம்பி. அதான் அவங்க மணிமேகலை சொன்ன எக்ஸாக்ட் அந்த சொல்றேன் கரெக்ஷன். என் பேர் அஞ்சனா. சாரிங்க மன்னிச்சிருங்க, அது மன்னிச்சிருங்க. அது அது தெரியாம வந்துருச்சு, திருப்பி மன்னிச்சிருங்க. சரி, ரிஷிகாந்த் வந்து எங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப 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 ஸ்டார்டிங். நாங்க வந்து நான் வேலை விடும் போது எனக்கு 26 வயசு, ஐடில வேலை விடும் போது. அப்போ வந்து ஃப்ரெண்டோட ஆபீஸ்ல தான் தஞ்சை அடைஞ்சிருப்போம். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ட போன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, இன்னும் ஒரு வாரத்துல காசெல்லாம் தீர்ந்துரும் போல இருக்குது, என்ன பண்றதுனே தெரியல, குழப்பமா இருக்குன்னு. அப்ப டக்குன்னு வந்து இந்த சோஃபா பக்கத்துல கால் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு தலை இருந்துச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரியாயிடும், முதல்ல அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ரிஷிகாந்த். எனக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் வந்து சினிமால ஓடி எல்லா வேலைகளும் பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு அதான் எனக்கு வந்து ஒரு வாரத்துல காசு தீந்துருமேன்னு இருந்தது. அவன் காசுலாம் நீங்க 1 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சு. ஆனாலும் உலகமே நம்மளுக்கு தான் ஏங்குதுன்னு நம்மளை உணர வச்சு, நம்மளை வந்து ஒரு இவ்வளவு நாள் இன்ஸ்பயர் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தது. அவனோட ஜேர்னில நான் இருக்கேன், என்னோட ஜேர்னில அவன் இருக்கான். அண்ட் ஆரம்ப கட்ட வாரத்துல அப்படி இப்படி சேர்ந்து ஒரு படம் நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் ரெடியூஸ்ல இருந்தேன். ஸ்பாட் வந்து படப்பையில. எங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் வந்து 200 ரூபா. தனியா போறது ரொம்ப கஷ்டம். அப்ப அவன் சொன்னா, பாய் என் வண்டியில ஏறுங்க, உங்களுக்கு தனியா நீங்க போனீங்கன்னா 200 ரூபா, 2 பேரும் சேர்ந்தா 400 ரூபா, 2 பேரும் சேர்ந்து பெட்ரோலை போட்டோமா, மீதி இதர செலவுகளை பாத்துக்கலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம், வாங்க சூப்பர் வண்டி கூட்டு போயிடுறேன். அவன் வண்டியும் அப்படி ஒரு அருமையான வண்டி. அது மத்த வண்டியில ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனா சாயங்காலங்களே போயிடலாம். அந்த வண்டியில ஏத்திட்டு அவன் பிரேக் அடிச்சு அங்க கிரீன் சிக்னல் இருக்கும்போது பிரேக் அடிக்கிறான். ஏன்டான்னு கேட்டா, அப்பதான் ரெட் இருக்கும்போது நிக்கும் பாய், இப்ப நீங்க அடிச்சாதான் கரெக்டா இருக்கும்னா. ஆனா அந்த வண்டியில ஏறி உட்காந்து எங்க கொண்டு போய் விட போறான், என்ன பண்ண போறான், எங்க போய் சொல்ல போறான்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, இந்த ஸ்டேஜ்ல இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கான். அது மாதிரி அவனோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அப்படி இப்ப அவன் இருக்கிற பொசிஷனை வந்து ஒரு ஏஜென்சியோ இல்ல யாராவது சேர்ந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இப்படி ஒரு ஹீரோ உருவாக்கணும். ஏன்னா இப்போ முதலாத்தின்ற மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படத்துல வந்து ஹீரோ, அடுத்து கார்த்திகனா படத்துல ஹீரோ. இது நடக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு பல லட்சங்களும் பல கோடியை கூட செலவாகலாம். பட் இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளவு ஆர்கானிக்கா அவன் வந்திருக்கான்னா அது முழுக்க அவனோட உழைப்பு, அவனோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு மாசம் வந்து இப்போ ஒரு ரோல் வரும், ஒரு சின்ன ரோல் தான். பட் அவன் ஒரு பார்த்து ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருந்தான். அந்த ரோல் வந்து அந்த டெஸ்டினேஷனை விட்டு அவனை அவையவா கூட்டு போகுது, அதோட தள்ளி போகுதுன்னா அந்த மாசம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, வாடகை கொடுக்கணும் பரவாயில்ல, அந்த ரோல் பண்ண மாட்டான். எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், என்னடா எப்படிடா இப்படி இருக்கான்னு. பட் எல்லாத்துக்கும் அது அவன் நிறைய பேர் கிண்டு கூட பண்ணாங்க. பட் அது எதுவுமே எடுத்துக்காம அவன் ஒரே டைரக்ஷன்ல இருந்தனால தான் அவன் இங்க வந்திருக்கான். டே ஹாப்பி ஃபார் யூடா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராஜா வந்து
இந்த படம் டைரக்ட் பண்ணது வந்து ஒரு ஒரு டைரக்டர், நல்ல டைரக்டர் அந்த டைரக்ட் பண்ணும்போது அந்த மானிட்டரை பாக்குறதே அவ்வளவு அழகா இருக்கும். அவன் வந்து அடுத்தடுத்த டைலாக் ஆர்டிஸ்ட் சொல்ற முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் கரெக்டா இருப்பான். அந்த அந்த இடத்துல அந்த அந்த எங்க இக்கு வரணுமோ அங்க இக்கு வரணும், எந்த இச்சு வரணுமோ இச்சு வரணும், எந்த இடத்துல அந்த கட்டாகும் இது பண்ணுன்றது முழு படத்தை மண்டையிலேயே ஓட்டிட்டு அதை வந்து அவன் பார்க்கும்போது அவ்வளவு சிம்பிளா நடக்கும், அவ்வளவு இது நடக்கும். என்ன பிரச்சனை எது நடந்தாலும் சரி அவனோட அவன் என்ன நடக்கணும் என்ன எடுக்கணும்னு நினைச்சானோ அதை அழகா எடுத்திருக்காப்ல. நல்லா சாரி வா அவன் பேசிட்டு இருக்கேன், மன்னிச்சிருப்பா, அடுத்த படத்துல எதுவும் சான்ஸ் கொடுக்காம விட்டுறத. ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்கு, பெரிய ஒரு ரெகக்னிஷன் உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு போக போறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். ஓகே, சோ அடுத்ததாக நம்மளோட டெக்னீஷியன்ஸ்ல ஒருத்தர் வந்து நம்மளோட அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க போறாரு. அவர் போஸ்டர் டிசைனர் வியாக்கி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இட்ஸ் சச் a young team. ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துருங்க எல்லாருக்குமே. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சுப்ராஜ் சார் உள்பட எல்லா டைரக்டர்களுக்கும், பாரி அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள் உள்பட இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த முதலாத்தி படத்தை ஒரு புது இயக்குனருக்கு இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த மைதிரி மூவி மேக்கர்ஸுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆக்சுவலி அங்காரத்திற்கு அப்புறம் நடிகனா எனக்கு வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் இருக்கும். ஒரு கோபமாக பேசுகிற மாதிரி, அப்புறம் எரிச்சலோடு பேசுகிற மாதிரி கன்னிங்கான ஒரு கேரக்டராக தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் தான் நானும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கதை எனக்கு சொல்ல வரணும் அப்படின்னு இவர் ராஜா கேட்டப்போ சரி வாங்க கதையை கேட்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் கதை சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு அந்த கதையை கேட்குறப்ப எந்த கேரக்டர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷனே கதையை கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கதையை கேட்டு முடிச்சுன்னா அவர் சொன்னார், இந்த அப்பா கேரக்டர் தான் சார் நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஒரு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதும் இல்லை. அப்படி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பண்ண முடியுமான்னு எனக்கே டவுட்டாகவே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவர் இல்லை சார் இது நீங்கள் கரெக்டாக இருக்கும், நான் அதை உங்களை பண்ண வச்சிருவோம் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி என்னை நல்லா பண்ண வச்சிருக்காருன்னு படம் பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. முதல்ல ராஜாக்கு அதுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. அப்புறம் இந்த படத்துல என் கூட நடிச்சிருந்த நடிகர்கள்ல இப்போ ஆல்ரெடி எல்லாரும் சொல்லிட்டாங்க. நம்ம அப்துல், அவர் நான் செட்ல பார்க்கும்போது எனக்கு இவர் யாரு அப்படின்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு பக்கத்தில் இந்த பக்ஸ் தான் சொன்னார், இவர் நடிக்கிறீங்க அப்படின்னு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு சொன்னார். அப்புறம் நானும் அவரும் பேச ஆரம்பித்தோம். அதே போல் சேத்தன் சார் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு. அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில். அப்புறம் மற்ற நிறைய புது நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிசைனர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ இதில் நான் தனிப்பட்ட முறையில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட இந்த படத்தில் வந்து என் கூட நடித்த கருப்புன்னு அவர் ரொம்ப நான் சொல்லணும். எனக்கு வந்து அவரு வளர்ந்து வர ஒரு நடிகர், ஆனால் எனக்கு அவரும் நடிக்கணும் பயமாவே இருந்துட்டு இருக்கும். எங்கே நம்மள ஓவர்லுக் பண்ணிடுவார், இந்த கேரக்டர் வேற நம்ம பண்ணாத ஒரு கேரக்டரா இருக்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவருக்கு கூட வரவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குறிப்பா சொல்லணும்னா ரிஷிகாந்த், நான் வந்து அவரை செட்ல பாக்குறப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் மட்டும் வந்துச்சு, இவர் ஒரு பெரிய நடிகரா வருவாருன்னு. அது எனக்கு ஏனே தெரியல, அது ரீசனே தெரியல. பார்த்த உடனே 2 ஷாட் நடிக்கிறப்ப பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முடியல, நானே அவர்கிட்ட போய் சொன்னேன். நான் யார்கிட்ட வரைக்கும் சொன்னதும் இல்லை, நீங்க வளர்ந்து வர்றப்ப உங்க படத்தை நடிக்கணும்ன்ற அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த தமிழ்ல சொல்றேன், காக்கா பிடிக்கிறதுக்காகவும் சொல்லல பிரதர். ஆனா நிச்சயமா நீங்க ஏதோ பெருசா வரப்போறீங்க மட்டும் மனசுக்குள்ளப்படுது அப்படின்னு. அந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு அவர் ரெடி ஆகிற தன்மை. இதுல ஒரு சீன்ல வந்து நாங்க எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக முடிஞ்சிட்டு ஹீரோயின் வந்து அவங்க வீட்டை விட்டு கிளம்பலாம், அதாவது ஹீரோயின் ஃபேமிலி எல்லாத்தையும் வீட்டுக்கு போயிடலாம்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை தங்கிட்டு காலையில போங்களேன் அப்படின்னு சொல்லும் போது
எண்டுல இவர் உள்ள வந்து ஒரு ஷாட் சொல்லணும், இருங்க போலாம் அப்படின்னு. 2 வார்த்தை தான். அந்த சீனுக்குள்ள அவர் வந்து சொல்றப்போ அந்த சீன் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு முழுமையான சீன் இருந்துச்சு. நான் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரிஷிகாந்த், நீங்க பெரிய நடிகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிறை அனிஷ்மா, எனக்கு வந்து அவங்களை அப்படிதான் கூடுவேன் செட்ல. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஏதோ நம்ம வீட்டு குழந்தைய பாக்குற மாதிரியே இருக்கும். அவ்வளவு சிரிச்ச முகம், அவ்வளவு ஒரு எளிமையானவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஹேட்ரிக் தான். குறிப்பா எல்லா மேடையிலையும் யாரோ ஒரு நடிகரோ இல்ல யாரோ ஒரு சொல்லுவாங்க உதவி இயக்குநர்களை பத்தி. அது சம்பிரதாயத்துக்காக சொல்லுவாங்க. நான் உண்மையிலே உணர்ந்ததால சொல்றேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குநருக்கு வந்து உதவி இயக்குனர் பெரிய பில்லரா அமைஞ்சிட்டா அதுவே அந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிடும், வெற்றியை சீக்கிரமா பக்கத்துல கொண்டு வந்துடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோ டைரக்டர் அருண்ல ஆரம்பிச்சு அப்புறம் எல்லா உதவி இயக்குநர்கள், குறிப்பா சொல்றதா இங்க ஆதித்யான்னு ஒருத்தங்க இருக்காங்க லேடி. எனக்கு செட்ல அவங்க பார்க்கும்போது இது இந்த லேடியா இல்ல ஆம்பளையா எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு இருக்கும். அவ்வளவு தூரம் ஷூட்டிங் ஃபுல்லாவே நைட்டு தான். அவங்க அப்படியே ஈவினிங் 6 மணிக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி மார்னிங் மறுநாள் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல அசிஸ்டன்ட் டீம்ஸ் எல்லாத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்ப்பா. அதே போல இந்த படத்துக்கு புது இயக்குனருக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லபடியா கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச தயாரிப்பு நிர்வாகிகள், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அருண், இப்படி எல்லாருமே தனித்தனியா சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி நான் உணர்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்துல ஒர்க் பண்ற அத்தனை பேருடைய சோலும் முழுமையா ஒர்க் பண்ணா அந்த படம் நிச்சயமா ஒரு வெற்றியை போய் அடைஞ்சிடும். இங்க நான் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே என்கிட்ட சுரேஷ் சந்திர சார் சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். பொதுவா பிஆர்ஓக்கள் வந்து அவங்க படத்தை வந்து பெருசா சொல்லுவாங்க. ஆனா அது சொல்றப்ப நமக்கு தெரியும் இவங்க நம்ம பார்த்து சொல்றாங்களா இல்ல உணர்ந்து மனசார சொல்றாங்களான்னு. சுரேஷ் சந்திரா சார் அவ்வளவு தூரம் எக்ஸைட் ஆகி எனக்கு முதுகெல்லாம் தடையை கொடுத்து நீ பாராட்டினாரு. இந்த படம் ஒரு சிறப்பான படமா வரணும். ஏன்னா மைதி மூவி மேக்கர்ஸ் பெரிய ஹீரோஸ் பெரிய டைரக்டர்னு படம் எடுத்துட்டு இருக்க சமயத்துல முதலாக தமிழ்ல ஒரு புதுமுக டைரக்டர் ஒரு கண்டென்டான ஒரு பட்ஜெட்ல கண்டென்ட நம்பி படம் பண்றாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இந்த படத்துல ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் அதை கொடுத்ததுக்கு ராஜா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் பயந்தும் அதை தாண்டி இந்த கதை பண்ணது காரணம் நம்ம டிசைனர் சொன்ன மாதிரி தான். அவர் கதை சொல்லும் போது ஏதோ ஒரு திருநெல்வேலியில நம்ம பக்கத்துல உட்காந்து கண்ணை மூடிட்டோம்னா அப்படியே சுத்தி வந்து நமக்கு வந்து திருநெல்வேலிக்காரன் பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். செட்லயுமே அவர் அப்படிதான் டைலாக் சொல்லி கொடுப்பாரு. பேடை பார்க்கவே மாட்டாரு. அந்த அளவுக்கு அந்த கதை அவர் மனசுல ஊறி இருந்ததால ஏதோ என்னைய புரிஞ்ச அளவுக்கு எந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. நானும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். மற்றபடி யாரையும் உடனே நினைக்கிறேன், அப்துல்லா சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சொல்லியாச்சு. அந்த டிசைனர் நீங்க என்னங்க இவ்வளவு விஷயம் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் பேசும்போது கவனிச்சிங்களா, சந்தான வாய்ஸ் மாதிரியே இருந்தது. கண்ணை மூடி கேட்கிறப்போ எனக்கு அப்படியே இருந்துச்சு எனக்கு அவர் கேட்கிறப்போ. ஸோ வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை நீங்க சிறப்பா இருந்தா தூக்கி கொண்டாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய படங்களை நான் பார்த்திருக்கேன். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நிறைய பத்திரிகையாளர்களை சொல்றேன்னா படம் வந்துட்டு நல்லா இருந்தா அவங்க அப்படி பேசவே மாட்டாங்க, கமெண்டே வராது அவங்கள்ட்ட இருந்து. ஒரு சின்ன புனிசிரிப்போட நகர்ந்துருவாங்க. ஆனா படம் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த படத்தை நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். சோ எங்க மாப்பிள்ளையோட அப்பா, அந்த கம்பீரமான அப்பா, ரொம்ப அழகா ஆசையா குடும்பத்தோட எல்லார பத்தியும் அந்த பேசிட்டாரு. தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்ததாக ஒரு ஓகே, சப்போர்ட்டிங் ஆக்டர் இல்லையா, அதனால தான் சைட்லயே நின்றேன். முதல்ல வந்து ராஜா இந்த கதை வந்து நரேட் பண்ணும்போது நாங்க குடும்பமா கேட்டோம். குடும்பமா கேட்டு 3 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சோம். அப்புறம் என் வைஃப் தான் ஃபர்ஸ்ட் நடிக்க கேட்டாங்க. அப்புறம் ஏதோ டேட் ஒர்க் அவுட் ஆகல, சரி நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு
வந்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த கலையை ஏற்றுக்கிட்டு பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற ப்ரொடியூசர்ஸ் வேணும் இண்டஸ்ட்ரியில. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கார்த்திக் சார், பாரி எல்லாம் இங்க வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் தி ஒகேஷன். அண்ட் இந்த முக்கியமா நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர்ஸ் டீம், அருண் வேதகிரி, ஆதித்யா ஸ்ரீனிவாசன். வெங்கடேஷ் சார் சொல்லிட்டாரு, நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆதித்யா வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஆதித்யா நேரம் வருவார் கொஞ்சம், இப்பதான் ஒரு கேர்ள் போன் பண்றாங்க, நான் தான் ஆதித்யாவா? ஆனா உண்மையாவே பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணாங்க ஆதித்யா. தயாளன், ஹரிகிருஷ்ணா, ஹரிஷ், சக்தி, லிஷா, மகேந்திரன், மாதவன், பிரதுமன், எல்லாருக்கும் நன்றி. உங்க ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா ஒரே நைட்ல நடக்கிற கதை. ஸோ இட் wouldn't have been possible without your hard work. Of course, editor, DOP சூப்பரா பண்ணாரு சுரேன். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா சொல்லணும்னா இதுல வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் சொல்லியும், இதுல வந்து அழுக்கா இருக்கணும் கேரக்டர். ஸோ தலையிலேருந்து கால் எண்டு வரைக்கும் வந்து கருப்பா மேக்கப் போட்டு எவ்வளவு அழுக்காக்க முடியுமோ அவ்வளவு அழுக்காக்கிட்டாங்க. என்ன காஸ்டியூமும் அழுக்கா இருக்கணும். ரெண்டு நாள் நடிச்சதுக்கு அப்புறம் மூணாவது நாள் காஸ்டியூம் போறேன், ஸ்மெல் வருது. என்னங்க இது ஸ்மெல் வருது, ஏன் துவைக்கலையா? இல்ல பூர்ணிமா மேடம் வந்து துவைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், அழுக்கு மாதிரி இருக்கணும், அழுக்காவே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் துவைச்சு கொடுத்தாங்க. அண்ட் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பரத், ஆஸ் யூசுவல் சொல்லவே வேண்டாம். அண்ட் இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் இந்த படத்தையும் நம்ம அன்பு டயானாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி. ஸோ அடுத்ததாக ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம். விடிக்காலையில் வரைக்கும் வேலை பார்த்துட்டு திருப்பி வந்திருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. ராஜா டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் பத்தி சொல்லணும்னா ரொம்ப அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசினீங்கன்னா ரொம்ப பர்சனலான விஷயம் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப ஒரு ஓப்பன், ரொம்ப இன்னசென்ட் டைப், ரொம்ப ஒரு விளம்பியான ஒரு மனுஷன். பட் ஆனா படம் நீங்க பாத்தீங்கன்னா அது டோட்டலா வேற மாதிரி இருக்கும். செம்மையா பண்ணியிருக்காரு. நடிச்சவங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே செம்மையா பண்ணிருக்காங்க. டிஓபி சூரியன், எடிட்டர் அசோக் எல்லாருமே இன்னும் பயங்கரமா பண்ணிருக்காங்க. எனக்கு சொல்றதுல வெறும் இது மட்டும் தான் திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா உண்மையிலுமே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லாரோட வேலைப்பாடு வந்து ரொம்ப செம்மையா இருக்கு. ஸ்கோராகவும் சரி, சாங்ஸாகவும் சரி, எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டிங் பண்றதுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிச்சு. அண்ட் ராஜா ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அனில் சார் and other producers of Maytri, I'm so grateful and thank you to all of you. August 21st படத்தை மறக்காம பாருங்க. And கார்த்திக் சார், பாரி ப்ரோ, ஸ்ரீகணேஷ் ப்ரோ, எல்லாருக்கும் நன்றி. ரிஷிகாந்த், அனிஷ்மா, அப்துல், இவங்கெல்லாம் நான் பெரிய ஃபேன். நான் வந்து அவங்களெல்லாம் யூடியூப்ல முன்னாடி அவங்க தளபதி ஸ்பீக் பண்ணும்போது டெம்பிள் மங்கீஸ் வீடியோலும் எல்லாமே பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நேரில் அவங்களோட ஒர்க் பண்றதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. நல்ல மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க சார், சூப்பரா. தேங்க்யூ. ஸோ அடுத்ததா நம்ம கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ப்ராப்பரா நம்ம வந்து விஷ் பண்ணி இவங்களாம் பிளஸ் பண்ணி இருக்கணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தோட வந்திருக்காங்க. அதுல முதலாவதாக இவர் பிளஸ் பண்ற அளவுக்கு பெரிய வயசெல்லாம் கிடையாது, குட்டி பையன், ரொம்ப டேலண்டடான பையன். We have been seeing him for so many years and extreme talent அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீ கணேஷ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இயக்குனர் ஸ்ரீ கணேஷ், 8 தோட்டாக்கள், 3 BHK கலக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து நிறைய படங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த படம் இங்கே வந்தது மெயின் விஷயம், நான் படம் பார்த்துட்டேன். ஸோ நான் படம் பார்த்துட்டேன், படம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் எல்லாம் பார்த்து ப்ரெஸ் எழுதணும்னு கேட்டுக்கு தான் வந்தேன். ஸோ நான்
ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ரிஷியை ரொம்ப வருஷமா தெரியும். எனக்கு ரிஷியோட இந்த லான்ச் ஒரு ஹீரோவா அவரோட இந்த இடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் இந்த ஜேர்னி நான் ரிஷியை ஒரு 10-12 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடில இருந்து ஒரு பெரிய ஜேர்னி ரிஷியோடது. ஸோ நான் ரிஷிக்காக இந்த படத்தை பார்க்கும்போது ரிஷி அப்படி நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். பட் இந்த படம் ரிஷியை தாண்டி ஒரு பெரிய டீம் இந்த படத்துல அவ்வளோ ஹார்ட் அண்ட் சோலோட உழைச்சிருக்காங்கன்றது இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. என்டையர் டீம் எனக்கு இந்த படம் இன்னொரு விஷயம் ரிஷியில் ஆரம்பிச்சு டைரக்டர்ல ஆரம்பிச்சு டிஓபி நிறைய பேருக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு அந்த எமோஷன் தெரியும். ஸோ அவங்க எல்லாரும் எவ்வளோ ட்ரீமோட எவ்வளோ பேஷனேட்டா உழைச்சிருக்காங்கன்றது ஐ திங்க் உங்களுக்கு இப்பவே இந்த ஃபங்க்ஷன்ல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க டீமா அவங்களோட எனர்ஜி அப்படிதான் இந்த படம் முழுக்க முழுக்க இருந்துச்சு. இதோட டைரக்டர் ராஜா கருப்பசாமி. நான் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது ஒரு முதல் ராத்திரின்னு டைட்டில் நல்ல ஃபன்னான ஒரு ஜாலியான படமா இருக்கும்னு நினைச்சேன். முதல் 20 மினிட்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த படத்துல இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. படம் நிறைய விஷயங்கள் நிறைய சீன்ஸ் ரொம்ப டீப்பா இருந்துச்சு. நான் இன்டர்வல்ல வந்து யாரு டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். நான் இந்த பேரு இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு விஷுவல் இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா இவரை காட்டினாங்க. பயங்கர யங்கா ஸ்டைலிஷா ஒருத்தர் காட்டினாங்க. ஸோ அப்படி நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஃபன்னான ஜாலியான படமும் இருக்கு இதுல. அதை தாண்டி வேற ரொம்ப இந்த பிரஸ் எல்லாரும் பாராட்ட போற இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள்ல ஒரு படமா இருக்கிற ஒரு படமா மகராசி இருக்கு. மொத்த டீம் ஸோ அனிஷ்மா, சேத்தன் சார், அப்துல். ஸோ அப்துல்க்குமே நான் பெரிய ஃபேன். அவரோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்துலோட எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டர் இருக்கு. டிஓபி, மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாரும் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ 3VSK அவங்க தான் தெலுங்குல ரிலீஸ் பண்ணாங்க. ஐ வில் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஸோ அவங்க இந்த படத்தை எனக்கு இந்த படத்தை அவங்க இவ்வளோ பெருசா பொசிஷன் பண்ணி இவ்வளோ பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய படங்கள் இந்த மாசம் இருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் இந்த படத்தை இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரிய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் அவங்க போட்டுட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஆடியன்ஸோட சப்போர்ட், மெயினாக ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். ஸோ விஷிங் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட், எ வெரி பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பயங்கரமா இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு. ரொம்ப அழகா வேற இருக்கீங்க. இந்த கெட்டப்ல வந்து யாராவது கல்யாணம் எல்லாரும் பண்ணிக்கிறேன்னு கூட்டு போயிட போறாங்க. சினிமால இன்னும் நிறைய நடிக்கிறோம் நீங்க படங்கள். அனிஷ்மா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சார், காரி சார், ஸ்ரீகணேஷ் சார், நிதிஷன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல. இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்ல நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சினா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு ராத்திரி மல்லிகை ஃபிலிமுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு, என்ன செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்து செல்வின்னு இந்த கேரக்டரோட பேரு. இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேற என்ன சொல்ல தெரியல. சப்போர்ட் இல்லாமல் என்ன இது பண்ணிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபர்ஸ்ட் நாள் செட்ல வந்த போது சாப்பிடல. அப்பவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. the most kindest and sweetest person I have ever worked with. நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்க உங்க இந்த வின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருதநாயகத்தை எல்லாரும் பார்க்கறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்றேன் உங்களுக்கு. அப்புறம்
சுரேன் எங்க இருக்கீங்க? சுரேன், எனக்கு really happy for you. Thank you so much. Thank you சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யாரு கூடயும். தேங்க்யூ. அப்புறம் வியாக்கி, பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ. அருண், தேங்க்யூ. ஹரி, தேங்க்யூ. தயா, நிஷா, மகேந்திரன், மாதவன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் ஒளிஞ்சு நிற்காங்க, தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. லைக் சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல ஒரு அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனேட்டாக சினிமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ, திருப்பி தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் வேறு யாராச்சும் அப்புறம் காஸ்ட்டுக்கு வேற. ஸோ சேதன் சார் தேங்க்யூ சார், வெங்கடேஷ் சார், சுமி, வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு ஆகாஷ், ஷெலி சிஷினி, சங்கீதா மேம், தீபிகா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம், பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணா மன்னிச்சிடுங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. நிஜமாவே ஒரு கல்யாணத்துல பொண்ணு கூட இந்த மாதிரி வந்து வைக்கப்படாதுன்னு நினைக்கிறேன். ஹலோ மேடம், சரி ஓகே, நீங்க அங்கே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஷி வந்து நான் இப்போ டாரத்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். September 25th ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க. எனக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போவேனா, ஒரு புது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சனந்த் வந்து முன்னாடியே என் படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சனந்த் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டருக்கு நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா இப்போ ரிஷி வந்து எப்படின்னா, இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோன்னா, நான்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவர். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி தான் படங்கள் பண்ண வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நம்ம தமிழில் எடுத்தோன்னா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனந்த் 2 பேருமே. ஸோ ஆனால் அப்படிதான் இப்போ நான் வந்து சனத்தையும் ரிஷியும் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு அவங்கள ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலாக தான் அவன் ரிஷியை பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு எடுத்தேன். பட் அந்த படத்தோட நான் எடுத்த படத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அதில் எடுத்தப்போ ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ ஐ சமோ ஃபெல்ட் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தலைவரோட வைப்பு ஒன்று இருக்கு ரிஷிட்ட. அது ஆனால் அது போக வந்து வாட்டர் பெர்ஃபார்மர் ரிஷி இஸ். அதாவது வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா சார் கூட, தனுஷ் சார் கூட, நிறையா விஜய் சேதுபதி கூட இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ரானரி கிரேட் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, சனந்த் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படி நான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கிறோன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்னு ஒரு படம் ஹீரோவா நடிச்ச ஒரு படம் வந்துருச்சு. அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபிலிம் ரிலீசிங் ஆன் September 25th என் படம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார் படமாக ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். ஸோ ரிஷி வச்சு பண்ணுறது வந்து எனக்கு திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புது பசங்களை வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க, நீங்கள் ஸ்டார் வச்சு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரிஷி மூலமாக தான் இந்த படம் பார்க்க போனேன் முதல் ராத்திரி. ஐ டென்ட் ஹாவ் என்னோட டாரத்தி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் ஆரம்பிச்சாங்க.
ஸோ திடீர்னு ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்றான் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுதுண்ணே அப்படின்னு சொன்னான். எப்படி அதுக்குள்ள முடிச்சிங்க, அதுக்கு படமே ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. சார் படம் பார்க்கறதுக்காக கூப்பிட்டான். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் த ஃபில்ம். ஒரு நான் வந்து ஒரு 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 ஸ்மால், அதாவது ஒரு 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 கல்யாணத்துல நடக்கிற மாதிரி அவன் ஜென்ரலா சொன்னப்போ வந்து ஒரு ஒரு கல்யாணத்துல நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு காமெடின்னு சொன்னான். பட் ஆனா காமெடியில வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமரு அந்த மாதிரி ஜென்ரலா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனா வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபிலிம்ஸ் தான் வந்து வெல் ரிட்டனா இருக்கும். அதாவது வந்து அது ஸ்கிரீன் பிளேல இருந்தே அந்த காமெடி வரணும். இல்லைன்னா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லியும் நம்ம காமெடி கொண்டு வரலாம். பட் ஆனால் ஒரு வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் வழி வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் அ பாக்யராஜ் சார் ஃபிலிம். ஸோ அதில் இருக்கிற ஒரு ரூட்டடான ஒரு ஹியூமர், அந்த பிகாஸ் ஹியூமர் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங், அந்த மாதிரி வரும்போது எனக்கு ப்ளஸ் த வே யூ ஹவ் கேஸ்டட், அதாவது அவ்வளோ ஒரு ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போற மாதிரியும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதா இருக்கட்டும், ஸ்டேஜிங்கா இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபர்ட்டையும் சொன்னேன், ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் அண்ட் அதை எடிட் பண்ண விதம் எல்லாமே டெக்னிக்கலா எவ்ரி திங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஈவன் த டயலாக்ஸ்மே ரொம்ப சூப்பரா, நிறைய இடங்கள்ல பயங்கரமான நம்மளுக்கு டக்குன்னு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடினரி வெல். புதுசாக நடிச்சவங்க தான் என்னை பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறைய அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியா நடிச்சவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வி ஹேவ் சேத்தன் சார். ஐ மீன் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யர் பர்ஃபார்மன்ஸ் சார். எல்லா படத்துலையும் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ, வெரி சூன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்துலையும் ஒரு பூசாரி அவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்கு. இந்த நடிச்ச ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் விச் வில் பி லைக் பிக். அண்ட் தென் அப்துல் சூப்பர். அதாவது வந்து அப்துல் வந்து நான் யூடியூப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்துல வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனிஷ்மா அந்த சிறையிலலாம் இது ஜஸ்ட் லைக் தி பெர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரிஷி வந்து ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ ஒர்க் வித் நவ். அண்ட் அதை பற்றி பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ வெரி க்ளோஸ். எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் பையன். அதாவது சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி ஜென்யூன், வெரி வெரி பேஷனேட். அவன்கிட்ட வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருக்கு. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேல ஒரு ஜென்யூனிட்டி இருக்கு. அந்த ஒரு ஆக்டரா அந்த ஆர்ட் மேல, சினிமா மேல பயங்கர பேஷனேட்டா ஜென்யூனா இருக்கிறது கண்டிப்பா டெஃபினட்டா அவன் பெருசா வருவான். அண்ட் முதராத்திரி அதாவது சொன்ன மாதிரி this is going to give the entire team all its credits and it will be a big success. And thanks to Maitri for supporting new talents. And எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸ்ல யாரையும் மிஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கலி அண்ட் எடிட்டிங் இதெல்லாம் தொட்டு ஆர்ட் டைரக்ஷன் எவ்ரிதிங் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஓவராலா இந்த படம் வந்து ஜஸ்ட் இட் வில் கிவ் யூ அ ஃபீல். ஒரு 2 மணி நேரம் காமெடிக்குள்ள வந்து தேர் இஸ் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு எமோஷனல் ஒரு லவ் ட்ராக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ it didn't look like a very like a first timer பண்ற மாதிரி இல்லை. You're actually I'm become a very good fan of your writing. Okay, all the very best whole team. And Rishi, super. Thank you.